ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இறைவனை தவிர உன்னை விரும்புவது யாரும் கிடையாது. எதுவும் எப்போதும் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பிறந்தது முதல் உன்னை விரும்புபவர்களையே தேடிக்கொண்டு இருக்கின்றாய் நீ. அது உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எதுவுமாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் உன்னை விரும்புவது எதை விரும்புகிறது என்று அறிந்திருக்கின்றாயா? அது எல்லாம் உனக்கு நான் அருளியதை தான் விரும்பியது. அது உன்னை ஒருபோதும் விரும்பவில்லை. காரணம், அதற்கு உன்னை தெரியாது. அது விரும்பியது எல்லாம் உன் உருவை, உன்னுடைய நிறத்தை, உன்னுடைய குலத்தை, உன்னுடைய படிப்பை, உன்னுடைய அறிவை, உன் பாசத்தை, உன்னுடைய நேசத்தை, உன்னுடைய அறியாமையை, உன்னுடைய ஏமாறும் தன்மையை. ஏமாற்றும் தன்மையை கிடையாது, நீ ஏமாறும் தன்மையை. உன்னுடைய பேச்சை, உன் நடவடிக்கையை, பதவியை, உன் பணத்தை, உன் குணத்தை, உன் சொத்தை, அப்போது இருந்த மதிப்பை, மரியாதையை, வேஷத்தை, நடிப்பை, உடல் நலத்தை, உடல் திறனை, வருமானத்தை, வெறுமை தன்மையை போன்ற இந்த உடலோடு வெளிப்படும் தன்மையேதான் அது விரும்பி இருக்கிறது என்பதை நீ அறிவாயா? உன்னிடம் இருப்பதை தான் அது விரும்பி இருக்கிறது, உன்னை அல்ல. ஆனால் இது ஏதும் நீ அல்லவே அல்ல. அதை நீ தெரிந்து கொள். நீ வெறும் ஒரு உயிர் அணு மட்டுமே. அந்த உயிர் உயிர்ப்போடு இருப்பதும் என்னுள்ளே, என்னால் மட்டுமே. உன்னை நிர்வாணமாக உடல் கடந்த உயிர் ஆன்மாவாக உன்னை இங்கே யாருக்கும் தெரியாது. அப்படிதான் நீ என்று உனக்கே தெரியாது தானே? ஆனால் உன்னை எப்படியும் விரும்பி பிறர் விரும்பும் அனைத்தையும் உன்னோடு பொருத்தி நீ என்ற அடையாளம், தன்மை, குணம் போன்றவற்றை உனக்கு கொடுத்து வெளிப்படுத்த செய்து அதில் நீயும் விரும்பி உன் சுற்றமும் உன்னை நேரடியாகவும் மறைமுகமாகவும் விரும்பி இந்த இயற்கை, மண், விண், பஞ்சபூதம், கோள்கள், அண்டம், பேரண்டம், பிரபஞ்சமும் உன்னை விரும்ப எதையோடு கொடுத்து அவையெல்லாம் உன்னிடம் இருப்பதை பரிமாறிக்கொள்ள உன்னிடம் எத்தனையோ உனது போல கொடுத்து உன்னால் எந்த பயனும் இல்லை, எனக்கு இல்லை என்றாலும், என்னை நீ உணரவில்லை என்றாலும், நானே இல்லை என்று நீ இருந்தாலும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அது அத்தனை வழியே பக்குவம் பெற்று நீ பிறவி சூழ்ச்சியில் இருந்தே விடுபட்டாலும் என்னுடனே என்றும் உனக்கு இடம் கொடுத்து ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை தவிர உன்னை விரும்புவது யாராக இருக்கக்கூடும் என்பது உன்னுடைய கேள்வி, இறைவனின் கேள்வியும் கூட. நீயும் அப்படிதான். இதை, அதை, அவரை, இவரை என யாரையும் விரும்பவில்லை. மாறாக நான் அவர்களுக்கு கொடுத்ததுதான் நீ விரும்புகின்றாய். இதில் நான் உனக்கு விசுவாசமாக, நன்றியோடு, காதலோடு, கடமையோடு, தியாகத்தோடு இருந்தேன் என்று நீயே உன்னை ஏமாற்றி நினைத்து கொள்கின்றாய். இந்த அடிப்படை புரியாத நிலையில்தான் அப்படி இருந்தால், இப்படி வாழ்ந்தால், அப்படி பிறந்திருந்தால், அவரை போல இருந்தால், இவரை மாதிரி நான் இருந்திருந்தால் என்று விதவிதமான பிரிவை பெற்றும் காரணமாய் ஒரு சுழன்று கொண்டே இருக்கிறாய். உன்னை விரும்பி தன்னை தர என்னையன்றி யாரும் இல்லை உனக்கு. எப்போதும் உன்னை என்றும் அரவணைத்து அன்பை பொழிந்து ஏற்ற வண்ணம் இருப்பது என்றுமே நான் மட்டும்தான். இதை நீ ஆழ்ந்து உனக்குள்ளே நீ கேட்டுப்பார். இப்போதாவது கேட்பாயா என்று உள்ளுணர்வை உட்கலந்து உன்னில் உனக்கு உரைக்கின்றேன். உணர்ந்தாயோ இல்லையோ, நிச்சயம் உனக்கு உணரும் என்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்லுகின்றேன். அதிகாலை எழுந்தவுடன் அகைத்தே கேள்வியும் பதிலுமாய் அவனே இவள் உள்ளும் உனக்கு மட்டுமல்ல என்றும் முறைக்க விட்டிருக்கின்றேன் நான். யாருக்கோ அவனே அறிவான். இந்த குரல் உனக்கு மட்டுமே, உங்கள் உள்ளும் உங்களுக்கு ஏற்ற வண்ணம் ஒலிக்கவே செய்கின்றது. கேட்டுப்பார். உனக்கானதாக மட்டும்தான் இந்த கருத்து இருக்கிறது. நிச்சயம் புரிந்து கொள். இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரமில்லை. நான் அனுப்பியது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. உன்னை விரும்புபவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அதை உன்னை விரும்பவில்லை. உன்னை சுற்றியுள்ளதையும் உன்னிடம் இருப்பதை மட்டுமே அவர்கள் விரும்புகின்றார்கள். அது போலத்தான் நீயும் மற்றவர்களை அப்படித்தான் விரும்புகின்றாய். இது நான் மேலிருந்து எழுதி அனுப்பியதுதான் நீ பூமிக்கு வந்தவுடன் நடக்கின்றது. இது நிச்சயம் உனக்கானது மட்டுமே. புரிந்து கொள். இந்த உலகில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. நான் மட்டுமே உனக்கு சொந்தமானவன். உன்னை மட்டுமே எனக்கு தெரியும், என்னை மட்டுமே உனக்கு தெரியும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை இன்முகத்துடன் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நல்லது நடக்கும் உன் வாழ்வில்.